ஐந்தாவது கேள்வியாக, அந்த விஜய் வந்த கேரவன் வண்டி வரும் பொழுது, அந்த கூட்டத்தை நெருங்கும் பொழுது லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. லைட்டை ஆஃப் பண்ணாத வரைக்கும், அதுக்கு முன்னாடி அவர் முகம் தெரிஞ்சவனையே ஓகே நான் தளபதியை பார்த்துட்டேன், நான் விஜயை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களோ அவருடைய ரசிகர்களோ லைட்டு எரிஞ்ச வரைக்கும் பார்த்தவங்க அப்படியே எக்ஸிட் ஆகிட்டாங்க, போயிட்டாங்க. திரும்ப அவங்களுடைய வீட்டுக்கோ அல்லது ஊரை நோக்கியோ அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. லைட்டை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் விஜய் பார்க்க முடியல, இவ்வளோ நேரம் காலிலேருந்து நம்ம இருக்கமே தளபதியை பார்க்கறதுக்காக, ஐயோ லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க, தளபதி உள்ள போயிட்டாரா, ஐயோ இல்லை கொஞ்ச நேரம் வந்து தளபதியை பார்த்துட்டு போவோம் என்று சொல்லி லைட்டை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கூட்டங்கள் போகாமல் அங்கேயே நின்னது. திரும்ப பஸ் ஒரு இடத்துல வந்து விஜய் மேலே வந்து பேசினோடனே எல்லாரும் அதுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சது. அப்போ அந்த லைட்டை ஆஃப் பண்ணாத வரைக்கும் இருந்த கூட்டம் உங்களை பார்த்துட்டு அப்படி தெரியும் போச்சு இல்லை, லைட்டை ஆஃப் பண்ணாமலே இருந்தாக்க அங்கங்கே பார்த்துட்டு அங்கங்கே கலைஞ்சு போயிருப்பாங்கல்ல. அப்போ லைட்டை ஆஃப் பண்ணதுக்கான காரணம் கூட்டம் சென்று விடும், அதனால கூட்டம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டை ஆஃப் பண்ணாம விஜய் வந்தாரா? இந்த ஒட்டுமொத்த கூட்ட நெரிசலுக்கும் அந்த லைட்டை ஆஃப் பண்ணாமல் வந்ததுதான் காரணம் என்று உயிரை பலி கொடுத்தவங்க யூடியூப் வீடியோஸ்ல பேட்டியா கொடுத்திருக்காங்க. அப்ப அதுதான் காரணமா? கூட்ட நெரிசல் ஏற்படுத்துவதற்கு, கூட்டத்தினை அதிகப்படுத்துவதற்கு, கூட்டம் கலையாமல் இருப்பதற்காக, கலைந்து செல்விடாமல் இருப்பதற்காக தான் விஜய் லைட் ஆஃப் பண்ணாம வந்தாரா?